சிறகடிக்க ஆசை இன்னைக்கு எபிசோட் ப்ரோமோ 1ல பார்த்தீங்க அப்படின்னா, முத்து வந்து பார்வதி வீட்டுக்கு போவாங்க. அங்கே போயிட்டு பார்வதி கிட்ட இந்த மாதிரி மீனா வந்து அழுதுகிட்டே இருக்கா, என்னால் என்ன சொல்லி சமாதானப்படுத்துறதுனே தெரியல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கிட்ட சொல்லுவார். நீங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், மீனா தான் அந்த 2,00,000 எடுத்திருப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை பார்த்து கேட்குறாங்க. எங்கள் அம்மாவுக்கு தான் அவளை பிடிக்காது, அதனால் என்னென்னமோ சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, நீங்கள் போய் அவளை இப்படி சொல்லுங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து எங்கள் அம்மா சொன்னதை நினச்சி கூட ஃபீல் பண்ணல, பார்வதி ஆண்டி இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு நினச்சி தான் அவள் அழுதுகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து பார்வதி கிட்ட சொல்கிறாங்க. இதே வீட்டுக்கு தான் பார்லர் அம்மா வந்திருக்கு, என் ஸ்ருதி கூட சில நேரம் வந்திருக்கு, ஆனால் அவங்க மேலெல்லாம் உங்களுக்கு சந்தேகம் வரலையா? மீனா மேலே தான் சந்தேகம் வந்திருக்காத்த, ஏன்னா அவள் ஏழை பொண்ணு, அவள் பணத்தை பார்த்தா திருடிடுவா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது, அப்படி தானே ஏத்த அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை பார்த்து முத்து வந்து கேட்குறாரு. உடனே பார்வதி சொல்கிறாங்க, காசு பணத்தை பார்த்து பழகிறவளப்பானா, மீனா போய் நான் அப்படி நினைப்பேன், நான் மீனா வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறேன், அவளை பற்றி எனக்கு தெரியாதா, நான் சத்தியமாக அந்த மாதிரி நினைக்கவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து முத்து கிட்ட சொல்கிறாங்க. அப்போ ஃபோனில் நீங்கள் தானே அதை பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து பார்வதி கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு வந்து பார்வதி வந்து தயங்கி பதில் சொல்கிறாங்க. உடனே முத்து வந்து என்னத்த, நான் உங்களை சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன், எங்கள் அம்மா என்னை வெறுத்தா கூட நீங்கள் தான் என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பீங்க, அது மட்டும் இல்லாமல் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், மீனாவுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. நீங்கள் போய் அவளை சந்தேகப்பட்டீங்க அப்படிங்கிறத அவளால் ஜீரணிக்கவே முடியல, இந்த மாதிரி அவளை வேற நான் தனியாக விட்டு வருவேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அவள் வேறு ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து பார்வதி கிட்ட சொல்கிறாங்க. உடனே பார்வதி சொல்கிறாங்க, நான் அப்படிலாம் சொல்லவே இல்லைப்பா, நான் எந்த பழியும் போடலை அப்படிங்கிறாங்க. அதுக்கு முத்து சொல்கிறாங்க, நீங்கள் தான் அப்படி சொல்கிறீங்க, ஆனால் எங்கள் அம்மா வந்து மீனா தான் திருடுனா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க, இது சரியாகணும் அப்படின்னா ஒரே வழி தான் இருக்குது, நீங்கள் வந்து போலீஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து பார்வதி கிட்ட சொல்கிறாங்க. உடனே பார்வதி வந்து ஷாக் ஆகிட்டு, என்னது போலீஸ்க்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாத்த, பணம் காணா போனால் போலீஸ்க்கு தானே பண்ணணும், உங்களுக்கு வந்து யார் மேலெல்லாம் சந்தேகம் இருக்கோ நீங்கள் அவங்க எல்லாத்தையும் சொல்லுங்கள், மீனாவை கூட சேர்த்து சொல்லுங்கள், அவங்க கண்டுபிடிக்கட்டும் யார் தப்பு பண்ணா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்கிறாங்க. முத்து பார்த்தீங்கன்னா, நான் போலீஸ்க்கு கால் பண்ணுறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு வந்து கால் பண்ண போகிறாங்க. உடனே பார்வதி வந்து பயந்துக்கிட்டு, இல்லை வேணாம் போலீஸ்க்குலாம் பண்ணாதான்னு சொல்கிறாங்க. ஏன் பயப்படுறீங்க, போலீஸ்க்கு பண்ணாதான் மீனா மேலே ஒரு தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு என்னால் ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்கிறாங்க. உடனே முத்து வந்து சொல்கிறாங்க, உங்கள் பையன் வந்து அனுப்பி வச்ச பணம் தானே, அது போய் காணா போச்சு அப்படின்னா எப்படி சும்மா இருக்கிறது, இருங்க நான் போலீஸை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து பார்வதி சொல்கிறாங்க, இல்லைப்பா அது ஏன் பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு முத்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுறாங்க. என்னது உங்கள் பணம் இல்லையா, அப்புறம் யார் பணம் வைத்த அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து விஜயா பணம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அவங்களுக்கு அவ்வளோ பணம் வந்துச்சுன்னு முத்து கேட்குறாங்க. இல்லை அது பரதநாட்டியத்தில் அப்படின்னு வந்து பார்வதி ஏதோ சொல்ல வராங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா, இருக்கிற 6 பேரை வச்சு இந்த 2,00,000 சேர்க்க முடியாது, உண்மையை சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா வக்கீல் எதுவும் வந்தாரா அப்படின்னு முத்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து பார்வதி வந்து யோசிக்கிறாங்க. இருங்க நான் அவருக்கே ஃபோன் பண்ணுறேன்ட்டு போகிறாங்க. அது வந்து வேணாம்ப்பா நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் வந்தாங்க. இந்த மாதிரி வந்து விஜயாவுக்கு வந்து 2,00,000 பணம் கொடுத்தாங்க, அந்த 2,00,000 வாங்கிட்டு தான் விஜயா வந்து கேஸை வந்து வாபஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து உண்மையை போட்டு உடைச்சிடுறாங்க. இதை கேட்ட முத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க. உடனே முத்து வந்து சொல்கிறாங்க, ஆளாளுக்கு தப்பு பண்ணிட்டு எல்லா பழையும் தூக்கி என் பொண்டாட்டி மேலே போட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஐயோ நான் எதுவும் பண்ணலப்பா, விஜயா தான்ப்பா அந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. ஓ அப்போ நான் நினச்சேன்ப்பா இவங்க என்னடா திடீர்னு கேஸ்லேருந்து வாபஸ் வாங்குறாங்களே அப்படின்ட்டு, இப்போ தான் புரியுது எப்படி வாபஸ் வாங்கினான்னு, சரி இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பார்வதி வந்து விஜயா எனக்கு 30 வருஷம் ஃப்ரெண்டுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீங்கள் சொன்னீங்க நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து அங்கேருந்து கிளம்புறாரு. இதுதான் இன்னைக்கு ப்ரோமோ நடந்த விஷயம். இதுக்கு அடுத்த ப்ரோமோனா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.